அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தாலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த காணொலியிலே இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஷஅபான் மாதத்துடைய முதலாவது ஜும்மாவுடைய பகலிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய எல்லா ரஹ்மத்துகளும் பரக்கத்துகளும் அடையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மளை எல்லாம் ஆக்கியாக முடிவானாக. கண்ணிமிக்க அல்லாஹும் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய சிறப்பு, அல்லாஹ் புனிதமான ஒரு ரஜப் மாதத்தை நமக்கெல்லாம் தந்து அதில் நம்ம எல்லாம் அடைந்து ரெண்டாவது சிறப்பான மாதமாகிய ஷாபான் மாதத்தை முதலாவது ஜும்மாவை நம்ம அடையப்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே அல்ஃபமர் அல்ஹம்துலில்லாஹ், 1000 சுக்ரியாக்களை நம்ம செய்கிறோம். நம்ம ரமலானை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தினமாக, ரமலானை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தினத்தை நம்மளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ரமலானுக்கு நான் எல்லாம் ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் ரெடியா? ரமலானுக்கு எல்லா ரஹ்மத்துகளும் பரக்கத்துகளும் நான் ரெடியாக்கி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் ரெடியா, தயாராகிட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கக்கூடிய விதத்தை நமக்கெல்லாம் அழகான முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கற்று தந்தாங்க. அந்த துவா நம்ம ஓதுவோம். அது மாதிரி அந்த தயாராகுவது எப்படி என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். காணொலியில் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறது ஷாபானுடைய முதலாவது ஜும்மாவுடைய சிறப்பான இந்த நாளில் ரமலானுக்கு நம்ம எதிர்பார்ப்பது எப்படி, அல்லாஹ் ரெடி ஆகிட்டான், நம்ம எப்படி ரெடி ஆகிட்டோமா, நம்ம எப்படி ரெடி ஆகுவது, ஏராளமான சிறப்புகளை கொண்ட அமல்களெல்லாம் கபூல் செய்யக்கூடிய மாதம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்புகளை வச்சு துவா செஞ்ச மாதம், துவா கபூலாகக்கூடிய மாதம், நம்முடைய கலா கதிர், நம்முடைய வாழ்வாதாரத்தை பட்ஜெட்டுகளை கணக்கிட்டு நிர்ணயம் செய்யக்கூடிய மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம். நம்முடைய எல்லா அமலும் கபூல் செய்யக்கூடிய மாதம், நம்முடைய அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா பலா முசீபத்துகளெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த மாதம், ரமலானை எதிர்பார்க்கக்கூடிய மாதம், துவா கபூலாகக்கூடிய மாதம், அது மாதிரி நீளமான ஆயுளுக்கு அது வேண்டி துவா செய்யக்கூடிய மாதம். அது அதிகமான இந்த மாதத்திலே செய்யக்கூடிய ஏராளமான சிறப்புகள், ஏராளமான நியமத்துகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு சிறப்புகளை இந்த ஷாபான் மாதம் வைத்திருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுன் ஷஹ்ருல்லாஹ் ஷஅபான் ஷஹ்ரி ரமலான் ஃபி உம்மத்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். அந்த ஷஅபான் என்னுடைய மாதம், அந்த மாதத்தில் இறங்கப்பட்ட அந்த ஸலவாத்துகள், அந்த மாதத்திலே செய்யக்கூடிய சுன்னத்தான அமல்கள், அந்த ஷாபான்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதமாகிய இந்த ஷாபான்ல ஏராளமான ஸலவாத்துகள் நம்ம எல்லாம் சொல்லி அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் பொருத்தத்தையும் பெறக்கூடிய நல்ல ஒரு ஜும்மாவாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள்வான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من ترك صلاة متعمدا فقد كفر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியுள்ள கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஷாபான் மாசத்துடைய முதலாவது ஒரு ஜும்மா, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஷாபானுடைய ஏராளமான சிறப்புகளை நாம் எல்லாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ஷாபானுடைய மாசத்தை அல்லாஹ் இன்னும் ஒரு அடுத்த பிப்ரவரி 3வது நாளில் பராத்ராவாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ரமதானை எதிர்பார்க்க ரமதானாக நம்மளை வர இருக்கிறது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் நமக்கு ரஹ்மத்துகளும் பரக்கத்துகளும் நமக்கு அல்லாஹ் நியமத்தில நமக்கு தந்துவிட்டு அடையக்கூடிய சௌபாகிய தந்தா நம்ம ரெடியா இருக்கிறோமா? நம்ம அந்த மாதத்தை எப்படி எதிர்பார்ப்பது, நம்ம எப்படி பாதுகாப்பு தருவது, நம்ம எப்படி அந்த மாதத்தில் அதிகமான அமல் செய்வது எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஷஅபானு ஷஹ்ரி, என்னுடைய மாதம், என்னுடைய மாதம் என்பதற்காக வேண்டிய ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்னு சொன்ன அந்த மாதத்திலே தான் இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நானும் என்னுடைய மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நீங்களும் ஸலவாத்துகளை சொல்லுங்க என்று இந்த வசனம் இறங்கப்பட்ட மாதம் தான் ஷாபானுடைய மாதம்.
அந்த வசனம் இறங்கப்பட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸலவாத் அதிகமான சொல்லக்கூடிய மாதமா இருப்பதனாலதான் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஹ அலா நஃப்ஸிஹி 70 பாபன் அலா ரஹ்மத்த. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்களோ 70 ரஹமத்தான பாபுகளை அல்லாஹ் திறந்து வைக்கப்படுகின்றான். வெறும் ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. ஸலாத் இப்ராஹிமா, ஸலாத் நாரியா, இந்த மாதிரி ஏராளமான ஸலவாத். அந்த ஸலவாத்துகளை எது ஸலவாத்து நம்ம தெரியுது, அந்த ஸலவாத்தை ஓதக்கூடிய நாள் தான் இந்த புனிதமான ஷாபான் மாதம். அதிகமான ஸலவாத்தை சொல்றது. நபியின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழியிலே நம்ம எல்லாம் நடந்து கொள்வது. அப்ப அவங்களுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கிறது. அப்ப நபியுடைய சுன்னத்தான தாடி வைக்கிறது, தொப்பி அணிவது, நம்ம உட்கார்ந்து தண்ணி குடிப்பது, பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது, பள்ளிவாசல் நுழைகின்ற போது துவா சொல்லி வருவது, பீஸாவுக்கு போகும்போது துவா சொல்லி வருவது, வெளியிலே போகும்போது துவா சொல்லுவது, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சுன்னத்தான வழியிலே நடக்கக்கூடிய மாதம் தான் எப்போதும் நடக்கணும். ஆனா இது குறிப்பாக இது நபியுடைய மாதமா இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு அதிகமாக கிடைக்கும். மற்ற நாள்களை செஞ்சா இந்த நாளில் செய்தா ஏராளமான இஹ்லாஸை பொறுத்து நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட புனிதமான மாதம் தான் ஷாபான் மாதம். அப்ப இந்த மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நோன்பு வைப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கின்றார். புகாரியில் சொல்லக்கூடிய 1969வது ஹதீஸில் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தை நோன்பு வைப்பதை மாதிரி பார்த்த மாதிரி எந்த மாதிரி நம்ம பார்க்கல. நோன்புக்கு மாதத்துக்கு அடுத்து இந்த ஷாபான் மாதத்துல அதிகமாக நபி நோன்பு வச்சாங்க, அதிகமாக தொழுதாங்க, அதிகமாக துவா செஞ்சாங்க. ஏன்னா எல்லாம் நம்முடைய அமல் உயர்த்தப்படுகின்ற பொழுது நான் நோன்பாளியாக என்னுடைய அமல் உயர்த்தப்படக்கூடாதா? உயர்த்த வேண்டுமே. நான் நோன்பாளி இருக்கும் போது நான் துவா செய்யக்கூடிய நிலைகளை என்னுடைய அமலெல்லாம் உயர்த்தப்படணுமே. நான் தர்மம் செய்கின்ற பொழுது என்னுடைய அமலெல்லாம் அந்த தர்மம் செய்யக்கூடிய நிலைகளே என்னுடைய அமலை உயர்த்தப்பட வேண்டுமே என்று அவங்க அந்த ஒரு வருடத்துடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய இந்த மாதத்துல அப்படி அதிகமான இபாதத் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபா பெருமக்களுக்கும் நம்ம உம்மத்துகளுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி ஒரு சிறப்பான இந்த மாதத்திலே நாம் எல்லாம் அல்லாஹ் ரமதானுக்கு நான் ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்கிறானே. அப்ப நம்ம எப்படி ரெடி ஆயிட்டோமா? அந்த ரெடியாகக்கூடிய விதத்திலே தான் அழகான இமாம் பெருமக்கள் நமக்கு சூறாக்களை கொண்டு பாதுகாப்பு போட சொல்கின்றார்கள். நம்முடைய பாதுகாப்புக்கு, நம்முடைய வர்க்கத்துக்கு, நம்முடைய சைத்தானுடைய பாதுகாப்புக்கு, துனியாவுடைய சிகிச்சை சூனியுடைய பாதுகாப்புக்கு, அந்த ரமலான் எதிர்பார்ப்புக்கு ஆரோக்கியமான முறையிலே எல்லா நோன்பு வைப்பதற்கும், எல்லா ரஹமத்து தராவி கொள்வதற்கும், குர்ஆன் ஓதுவதற்கும், தானம் செய்வதற்கும், நோன்பு மாசத்தில் ஆரோக்கியமான பெறுவதற்கு முன்ஜியாத் என்று சொல்லக்கூடிய 7 சிறப்புக்குரிய சூறாக்களை நம்ம ஓதி பாதுகாப்பு தர சொல்கின்றார். அதனை 7 சப முன்ஜியாத் அதான் நீ பார்க்க போறோம். அந்த துவாவை, அந்த சூறாக்கள் நம்ம ஓதி இந்த ஷாபான் மாசத்தை நம்ம பாதுகாப்பு தேடிக்கொண்டால் முழுமையான முறையிலே பாதுகாப்போடும் ஆரோக்கியத்தோடும் நல்ல இஹ்லாஸோடும் தக்வாவோடும் அந்த மாதத்தை அடையப்பெற முடியும். அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவா ஓதினானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் வதவஃபனா ஃபீஹி வ சியாம் வ கியாம் வ திலாவத்துல் குர்ஆன். அல்லாஹ்வே ரஜப் ஷாபான் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ரமதானை யா அல்லாஹ் எங்களுக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அந்த ரமதானே குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக, தொழுகக்கூடியவங்களாக அல்லாஹ் எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நம்ம அந்த துவாவில் ரஜப் முடிஞ்சிருச்சே அல்லாஹ் பாரிக்னா ஃபீ ஷாபான் என்று ஓத மாட்டோம். அப்படி ஓதக்கூடாது. ஹதீஸ்ல கூடிய விதத்திலே நம்ம ரஜப் மாதம் சேர்த்து தான் அந்த துவாவை ஓதிக்கொண்டே இருக்கணும். நோன்பு வரையும் இந்த துவா ஓத வேண்டும். ஏன்னு சொல்ல ரஜபிலே நம்ம விடுபட்டு போன எல்லா ரஹமத்திலும் கிடைப்பதற்கு அது பாக்கியமா இருக்கும். அந்த துவாவை பூராமே ஓதம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். சிறப்பான ஓதி அந்த முன்ஜியாத்தான அந்த சூறாக்கள் என்னென்னு பார்ப்போம். 7 முன்ஜியாத்தான சூறாக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி தரக்கூடிய 7 சூறாக்கள். அதுதான் முன்ஜியாத். 7 வெற்றி சூறாக்கள். 7 வெற்றி சூறாக்கள் நம்ம ஓதுனா எப்போதும் ஓதலாம். அதுவும் குறிப்பாக
இந்த ஷாபான் மாதத்திலே ரமலான் மாதத்திலே ஓதுனா பாதுகாப்போடு நம்ம அடைய பெற முடியும், ஆரோக்கியம் பெற முடியும், எல்லா பாவத்திலிருந்தும் அது தவிர்த்திருக்க முடியும், அபகட முசீபத்திலிருந்து தவிர்த்திருக்க முடியும், நம்முடைய அமலெல்லாம் இஹ்லாஸான முறையில் ஆக முடியும், ஷைத்தான் பாதுகாப்பு பெற முடியும். அப்படிப்பட்ட சபக முஞ்சியாத் சூறா தான் முதலாவது யாசீன் சூறா. முதலாவது யாசீன். யாசீனுடைய சிறப்பு நம்ம எல்லாம் அறிவோம். குர்ஆனுடைய இதயம் அது. அந்த துவா, அந்த யாசீன் துவா கட்ட துவா கபூலாகும், பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்முடைய எல்லா தேவைகளும் கபூலாகக்கூடிய சூறா தான் சூறா யாசீன், 1வது சூறா. 2வது சூரத்து சஜதா. அந்த சூரா சஜதா ஷைத்தானுடைய சூழ்ச்சாட்டங்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். அதுதான் சபக முஞ்சியாத்துல 2வது சூறா சூரத்து சஜதா. நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம தொழுகையெல்லாம் ஓதுவோம் சூரத்து சஜதா. அப்போ அந்த சஜதாவை ஓதக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான ஷைத்தானுடைய தீங்குகள் இருந்து நம்மளை பாதுகாப்பு செய்வான். அந்த ஷைத்தான் தான் நம்மளை இவ்வாறு செய்ய தடையா இருக்குது. நம்ம தொழுவு போலான்னு நினைப்போம், உடனே நம்மளை ஒரு செகண்ட்ல நம்மளை நினைப்பு திருப்பி வேற ஒரு துனியாவின் பக்கம் திருப்பி விட்டுருவான். நம்ம தொழுவு போலான்னு இருப்போம், அப்படி ஒரு 2 பேர் நம்ம முன்னாடி நம்ம பேசிட்டு இருப்போம், அந்த நேரத்தை கடத்தி விட்டுருவான். நமக்கு சோம்பல் ஏற்படுத்தி விட்டுருவான், போக முடியாத கூறி ஆக்கி விட்டுருவான். அப்போ அதனால அந்த சூறாக்கள்லாம் நம்ம இந்த முஞ்சியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த சூறாக்கள்லாம் நம்ம சின்ன சின்ன சூறா தான் ஓதி நம்ம ரெடியாகுவது, நோன்புக்காக வேண்டி ரெடியாகுவது. அதுதான் அந்த முஞ்சியாத்து சூறாக்கள். சூரா யாசீனை பார்த்துட்டோம், சூரா சஜதாவை பார்த்துட்டோம். 3வது சூரத்து துஹான். அந்த துஹான் சூறா ஓதக்கூடிய நேரத்திலே நமது மலக்குமார்கள் 70,000 மலக்குமார்கள் நம்முடைய பாவத்துக்காக வேண்டி, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்கிறாங்க. அப்போ அந்த மலக்குமாருடைய துவாவெல்லாம் கிடைச்சிட்டான்னு சொன்னால் நம்ம என்ன ஆயிடுவோம், பரிசுத்தமாயிடுவோம். 70,000 மலக்குமா நம்ம பாவத்துக்காக வேண்டி தௌபா செய்யறான்னு சொன்னா அப்புறம் நம்முடைய பாவங்கள் இருக்குமா? நம்முடைய பாவங்கள் இருந்து விடுமா? சகோதரர்களே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, 70,000 மலக்குமார்கள் நமக்கு அவனை துவா செய்கிறாங்க. எது? 3வது சூரத்து துஹான் ஓதக்கூடியவங்களுடைய சிறப்பு. 4வது சூரத்து வாக்கியா, வறுமையை போக்கிவிடும். சூரத்து வாக்கியாவை நம்ம தினசரி வாழ முடியும்னு சொன்னாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்போ நேரம் கிடைக்குமோ இந்த 7 சூறாக்களை அப்படியே ஓதிட்டு வர்றது. ஒரு நாளைக்கு 3 சூறா ஓதுவோம், ஒரு நாளைக்கு 4 சூறா, அப்படி கணக்கு வச்சு ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு 4 சூறா, மீதம் 3 சூறா 2வது நாள், அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட், அப்புறம் அப்படியே ஓதிட்டு வர்றது. ஒரு நாளைக்கு 4 சூறா, 1 நாளைக்கு 3 சூறா, ஒரு நாளைக்கு 2 சூறா, ஒரு நாளைக்கு 4 சூறா, இப்படியே ஓதி நம்ம அந்த ரமதான் வரை கொண்டாட நேரங்களை அந்த சூறாக்களை ஓதி பாதுகாப்புக்கு ரெடியாகுவது. வாக்கிய சூறா 4வது சூறா ஓதுவது அது வறுமையை போக்கக்கூடிய சூறாவா இருக்குது. 5வது சூறா அல் ஹத்தா ஹீனும் மினத் சொல்லக்கூடிய அந்த சூறா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான நம்முடைய ஆரோக்கியத்தை தருகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த ஆரோக்கியத்தை, நம்முடைய நோய் நொடிகளை அப்புறப்படுத்தக்கூடிய சூறா தான் அல் ஹத்தா ஹீனும் மினத் 5வது சூறா. 6வது சூறா தான் தபாரக்கல்லதி சூரத்து முல்கு சூறா. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ சிறப்பு வச்சிருக்கலாம். லைலத்துல் கத்ர் நம்ம ரமலான் லைலத்துல் கத்ர் இரவுல நின்று தொழுதா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று கிதாப் எழுதி வைத்திருக்கின்றார்கள். சூரத்து முல்கு சூறா. அப்போ அந்த அளவுக்கு அதிகமாக நன்மைகள் பெறக்கூடிய சூறா தான் சூரத்து முல்கு சூறா. அது ஒரு சின்ன சூறா தான். அந்த சூரத்து முல்க தபாரக்கல்லதி சூறா ஓதக்கூடிய அந்த சிறப்பு நம்ம அடைஞ்சோம்னு சொன்னால் லைலத்துல் கத்ர் ராவில நின்று வணங்கிய நன்மைகள் எழுதப்படும். அந்த அளவுக்கு சிறப்பு அந்த சூரத்து முல்குடைய சூறாவில். 7வது சூறா, கடைசி சூறா சூரத்து புரூஜ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சூரத்து புரூஜில சிறப்புகளை வச்சிருக்கிறான். அதில் முழுமையான அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, எல்லா விதமான பாதுகாப்பையும் சூரத்து புஜூத், சிஹ்ரு, செய்வனை, சூனியமனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாதுகாப்பையும் அந்த சூரத்து புரூஜில அல்லாஹ் பாதுகாப்பான நிலைமையை வச்சிருக்கிறான். அவ்வளோ சிறப்பு வச்சுக்கிறோம். அப்போ 1வது சூறா நம்ம பார்த்தோம். என்னென்ன சூறா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் தினசரியாக எவ்வளோ ஓத முடியுமோ, ஒரு நாளைக்கு பூரா ஓத முடிஞ்சால் ஓதுறது, இல்லைங்கன்னா 2 சூறா 3 சூறா அப்படியே திருப்பி வர்றது. அது 7 முடிஞ்சோன்னா அடுத்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது. இப்படியே நீங்கள் நோன்புக்காக வேண்டி ஓதி பாதுகாப்பு தேடிக்கொண்டோன்னு சொன்னால் இதுதான் நம்ம நோன்புக்கு எதிர்பார்த்து நம்ம செய்ய வேண்டிய, எதிர்பார்க்கக்கூடிய, பாதுகாப்பு தேடக்கூடிய, எதிர்பார்த்து செய்யக்கூடிய, நம்ம பரிசுத்தப்படுத்தக்கூடிய நம்முடைய சூறாக்கள். உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம எதிர்பார்த்து பாதுகாப்பு தேடி பரக்கத்து பெற வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுடைய வசனத்தை கொண்டுதான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். சூறாவை கொண்டுதான் ரஹ்மத்து பெற முடியும். இந்த குர்ஆனை இறங்குவது தான் ரமலானுடைய பர்க்கத்து. அந்த குர்ஆன் இறங்கும் மூலமாக தான் ரமலான். இந்த ரமலான்
27 வருவது காரணமே இந்த குர்ஆன் இறங்குவதனுடைய சிறப்பு மூலியமாக தான் 27. அதனால நம்ம குர்ஆனை முதலாவது நம்ம ஓதி 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 பாதுகாப்பு தேடி அந்த லேத்துக்கு அதில் அடைவது, நோன்பு அடைவது, எல்லா ரஹ்மத்தும் பெறுவது. இதுதான் அந்த 7 சூரா. சூரத்து சல்லா, சூரத்து யாசின், சூரத்து துஹா, வாக்கியா, அல்-ஹத்தா, சூரத்து முல்கு, சூரத்து புரூஜ், 7 சூரா. அதுக்கு போக நம்ம குர்ஆன் இல்லாத நேரங்களில் இந்த சின்ன சின்ன சூரா, ஒரு 5 சூரா, அலந்து சூரா, குழு அல்லா, குழு ஃபலக்கு, குழு பின்னாசு, குல்யாயுல் காஃபிரூனா, இதா ஜாஅ, இன்னா ஆத்தைனா கல் கௌசர், இன்னா அன்சல்னா ஃபீ லைலத்தில் அல்ஹாக்கும் தகாசுரு. இப்படி உள்ள சிறிய சிறிய சூறாக்கள் நம்ம நேரங்களில் நம்ம வந்து குர்ஆன் இல்லாத ஏதாவது வெயிட்டிங் செஞ்சுட்டு இருப்போம், ஏதாவது வண்டியில் போயிட்டு இருப்போம். அந்த நேரங்களில் இந்த சின்ன சின்ன சூறா ஓதி பாதுகாப்பு தேடுவது. நமக்கு நேரம் கிடைக்கின்ற போது தொழுவு முடிஞ்சதுக்கப்புறம் நேரம் குர்ஆன் எடுத்து ஓதக்கூடிய சூறா தான் அந்த சூரத்து முஞ்சியாத்து. வெற்றி கிடைக்கக்கூடிய 7 சூறாக்கள். இப்படிப்பட்ட சூறாக்கள்லாம் ஓதி நம்ம ஷாபானுடைய முதலாவது ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறான், செலவாத்துகளை வைத்திருக்கிறான், துவாக்களை வைத்திருக்கிறான். நம்முடைய அமலால் ஒப்புக்கொள்கின்றான், துவா கபூலாக்கின்றான், ரமலானை எதிர்பார்க்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாளிலே தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பா சகோதரர்களை, இப்படி ஒரு நேரங்களை காலங்களை போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை. நாளை நிலைமை நம்ம சொல்ல முடியல. இரவு தூங்குறாங்க, காலையில் இறந்து விடுகின்றார்கள், வெளியே போகின்றார்கள், திடீர்னு மரணத்துக்கு போய் விடுகின்றார். நல்ல நிலையில இருக்கின்றார்கள், நல்ல பேசி விளையாடிட்டு இருக்காங்க, குழந்தைய திடீர்னு இறந்து விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஏராளமான ஆபத்துகள், முசீபத்துகள், போர் காலங்கள், இயற்கை சீட்டங்கள். போய் ஜப்பானில் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய வெள்ள பிரளயம் போல சுனாமி வந்திருக்கிறது வேற ஒரு திசையில. இப்போ சுனாமி, கடுமையான குளிர், இப்படியெல்லாம் ஒரு பலவிதமான சோதனைகள், அது மாதிரி காய்ச்சல்கள், சளிகள், இருமல் போன்ற எல்லா விதமான துனியாவுடைய முசீபத்துகள் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே, குழப்பங்கள், சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த குர்ஆனை விட வேறு எதுவுமே அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கக்கூடிய நமக்கு வேற இல்லை. குர்ஆனை விட வேற இல்லை. எனவே முழுமையான முறையில் குர்ஆன் இறங்கக்கூடிய மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லது யுன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அந்த ரமலான் என்று சொன்னாலே குர்ஆன் இறங்கப்பட்டதுனால அந்த ரமலான் நமக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை நம்ம ஓதி ஓதி பாதுகாக்கப்படக்கூடிய நம்ம ஷாபானையும் ரமலானையும் பரிபூர்ணமான முறையிலே அடைந்து நோன்பு நோட்டு உலக முஸ்லிம் அமைதியான முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலானை அடையக்கூடிய சௌபாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்த அறிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.